அதே நேரத்தில் இந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு பற்றிய ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமிலே 6375வது இலக்கம். அலி ரலியல்லாஹு பற்றி நிறைய சிறப்புகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்ன என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹைபர் யுத்த தினம் அன்று நபியர்கள் சொல்கிறார்கள், லா உத்தியன்ன ஹாதிஹி ராயா ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி. நாளை நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கொடியை கொடுக்க போகிறேன், இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒரு கொடியை கொடுக்க போகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர், அதாவது யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர், அவருக்கு நான் இந்த கொடியை கொடுப்பேன், அவர் மூலம் அல்லாஹ் தஆலா வெற்றி தருவான், இந்த யுத்தத்தில் வெற்றியை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் சொல்றாரு, கால உமர் மா அஹ்பப்துல் இமாரத இல்லா யௌமஇதின், நான் எப்பயுமே தலைவராக வளரும்னு ஆசைப்பட்டதே கிடையாது, அன்றைய தினம் நான் ஆசைப்பட்டேன், நான் இந்த கொடி எடுத்து லீடர் ஆகணும் என்று நான் ஆசைப்பட்டேன், நான் எப்பொழுதும் ஆட்சியை விரும்பியதே கிடையாது, ஆனால் அன்றைய தினம் நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். தஸாவர்து லஹா ரஜாஅன் உதுஆ லஹா, நான் அதுக்காக போட்டி போட்ட எதுக்காக வேண்டி, அது எனக்கு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை தேடுறாங்க, அவர் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐனா அலி, அலி எங்கேன்னு கேட்டாங்க. அப்போ சொன்ன யஸ்தகி ஐனஹி, கண்ணுன்னு ஒரு வருத்தமாக இருந்துட்டு இருக்காரு, கண் வருத்தம் அதில் இருந்துட்டு இருக்காரு, அவரை கூப்பிடுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். அவருடைய கண்ணிலே உமிழ்ந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பார்வை என்ன செய்தது, நல்ல அந்த அந்த நோய் இல்லாமல் போய் சுகதேகியாக அவர் மாறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. போய் கொஞ்சம் தூரத்தில் நின்று திரும்பி பார்க்குற அல்லாஹ்வின் தூதர், அலாமாதா உகாத்தில், என்னத்துக்கு நான் அவங்களோட யுத்தம் செய்யணும்னு கேட்டாங்க. என்னத்துக்கு நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காத்தில்ஹும், அவர்களோடு போராடுங்கள், ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்று அவர்கள் சொல்லுகின்ற வரைக்கும், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகின்ற வரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். ஃபைதா ஃபஅலு ذلك, அவர்கள் அதை செய்துவிட்டால், ஃபகத் மனஉ மின்க திமாஅஹும் வ அம்வாலஹும், அவருடைய சொத்துக்களையும் இரத்தங்களையும் அவர்கள் பாதுகாத்து விட்டார்கள். இல்லா பிஹக்கிஹா வ ஹிசாபுஹும் அலல்லாஹ், அது அதனுடைய ஹக்கால் எடுக்கப்பட்டதை தவிர, விபச்சாரம் அந்த மாதிரி கொலை நடந்து எடுக்கப்பட்டதை தவிர மற்றபடி அவர்கள் தங்களுக்கு சேஃப்டி கொடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு, அதாவது சிறப்பை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது ஒரு சிறந்த, ரெண்டு பேருமே சிறந்த நபித்தோர்கள் ஒருவர். ஆனால் இரண்டு பேரில் யார் சிறந்தவர்? நிச்சயமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதில் சிறந்தவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றில் எனக்கு பையத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த கவர்னர் பதவியிலிருந்து நீங்க வேண்டும் என்று முடிவுக்கு என்ன செய்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், மிம்பரில் ஏறுகிறார்கள், ஏறி மக்களெல்லாம் அழைக்கிறாங்க, கூஃபா வாசியில், கூஃபா பள்ளியில் அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், முஆவியா நம்மளுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார், அவருக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய போகிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஃபகசுரல் லகத், ஒரு முடிவு வரல, ஒரு குரு போகணும் என்றது, இன்னொரு குரு போகக்கூடாதுன்றது, அப்படி இப்படி சத்தம் கூடுது. அலி ரலியல்லாஹு இறங்கினாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அலி ரலியல்லாஹு இறங்கிட்டா மிம்பர்லேருந்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார் இவங்கெல்லாம்? அலி ரலியல்லாஹு ஆதரவாளர்கள், அலி ரலியல்லாஹு பையத்து செய்த மக்கள். அவங்கள அதிகமானவர்கள் சஹாபாக்களாக இருக்கலாங்க. இன்னைக்கு சஹாபாக்கள் நிறைய பேர் பையத் செஞ்சவங்க மதீனால இருக்கிறாங்க. இவர் மசூரா பண்ற இடத்துல இருக்கல. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒத்தர் ஒரு கருத்துல இல்லை, போகணும் என்ற ஒரு குரு, போகப்படாத ஒரு குரு, பல விதமான சொல்றாங்க. அதனால தான் அலி ரலியல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ன்றாங்க. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, யாரை பார்த்து? அலி ரலியல்லாஹு. அலியே இப்போ போக சொல்றார் இப்னு அப்பாஸ், நீங்க போய் அங்க கவர்னரா இருங்கன்னு சொல்றாங்க. எங்க? சிரியாவுக்கு. இப்னு அப்பாஸ் சொன்னார், இது நல்ல முடிவல்ல, நான் என்னைய இப்போ நீங்கள் அனுப்புறது நல்ல முடிவல்ல என்று சொல்லிட்டு சொல்றாங்க, சிரியா மக்கள் இருக்கிறாங்களே அவங்க முஆவியாவுக்கு எப்பயும் கட்டுப்பட்டிருப்பாங்க, உங்களில் உள்ளவங்க அவசரமா பிரிவாங்க உங்களேன்னு சொன்னார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? அவருக்கு, அவருடைய நபித்தோழர்களை நிறைய பேர் அவருக்கு ஆதரவாகிறாங்க, நிறைய நபித்தோழர்கள், அவங்கள மதீனால இருக்கிறாங்க. அலி ரலி எடுத்த தலைநகரம் எங்க? கூபால. அதனால தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கூபால அங்கே கொல்லப்பட்டார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாரால கொல்லப்பட்டார்? ஆதரவான பிரதேசத்தில் அவர் கொல்லப்படுறான்னு நினைச்சு பாருங்க பாவம். அந்த நிலைமையில் அவங்களுக்குள்ள மக்கள் இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னாலே இந்த செய்தி கேள்விப்பட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் அவருடைய தலைநகரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி என்ன செய்யறாரு, மிம்பர்ல ஏறுறாங்க. ஏறி கேட்கிறாங்க, இப்படித்தான் எமக்கு எதிராக யுத்தம் நடக்க இருக்கிறது, நான் அலி ரலியல்லாஹு உஸ்மானை கொண்டதற்காக பழிவாங்க இருக்கிறேன், அதுக்கு எதிராக யார் குரசா வந்தால் நான் யுத்தம் செய்வேன், நீங்க என்ன சொல்கிறீர்கள்? டோட்டலி எல்லாரும் தலை குனிஞ்சாங்க. அப்படி
என்ன எல்லாரும் எக்ரி, ஒருத்தர் கூட அதில் என்ன செய்யலை, மாற்றம் பெறவில்லை. அப்போ ஒருவர் மட்டும் எழுப்பினார். எழுப்பி சொன்னார், முடிவு உங்களோட முடிவு, நீங்க சொல்லுங்க, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், உங்களுக்கு பின்னால் எழும்பி வருவோம் என்று சொன்னார். இதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு படையில் இருந்த விஷயம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நிலைமையில் இருந்த விஷயம். இப்படி தான் யுத்தம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த யுத்தம் எங்க நடக்குது, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். அவங்களே என்ன செய்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறாங்க. சிஃபின் என்ற ஒரு சிட்டியில் நடக்குது. சிஃபின் என்பது அழிந்து போன ஒரு சிட்டி, இப்போ அபூ ஹுரைரா சிட்டி என்று என்ன செய்து அழைக்கப்படுகிறது. சிஃபின் என்ற ஒரு நகரத்தில் தான் என்ன செய்கிறது, அது நடக்கிறது. எங்கே அந்த நகரம் இருக்குது உங்களுக்கு தெரியும், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி, அதாவது எங்கே துருக்கியில் ஆரம்பித்து அப்படியே சிரியா வழியாக வந்து ஈராக்கில் ஓடக்கூடிய மிகப்பெரிய நதிகளில் உண்டு யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் என்ற நதி. இந்த நதி இருக்குதே, இதில் யூப்ரட்டிஸ் தான் என்ன செய்யும், அரபு உலகத்துக்கு முதலாவது முகம் கொடுக்கும். அதுக்கு அடுத்ததான் நிலக பகுதி, அதுக்கு அடுத்தது என்னது, அதாவது டைக்ரிஸ் நதி. அதை யூப்ரட்டிஸுக்கு சொல்லுவாங்க, அதாவது ஃபுராத் அரபில் ஃபுராத்னு சொல்லுவார்கள். டைக்ரிஸ் சொல்லுவாங்க திஜ்லா அப்படின்னு சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் இந்த ஃபுராத் திஜ்லா பற்றியெல்லாம் நிறைய முன்னறிவிப்புகளும் என்ன செய்திருக்கிறார்கள். இந்த நதியோரத்தில் உள்ள சிரியாவை அண்மித்த ஒரு சிட்டி சிஃபின் என்ற இடம், அதில் தான் இந்த யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு ஜமல் யுத்தம் நடந்தது, ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு. சிஃபின் யுத்தம் நடக்குது, ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சஃபர் மாதம் என்ன செய்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறது. அப்போ சிரியாவிலிருந்து அவர் வர, ஈராக்கில் இவங்களும் போக, அந்த எல்லை அண்மித்த சிஃபின் என்ற சிட்டியில் இந்த யுத்தம் நடந்தது. அந்த இடத்துக்கு போன நேரத்தில் கூட யாருமே யுத்தத்தை என்ன செய்யலை, ஆரம்பிக்க விரும்பல, பேச்சுவார்த்தை தான் விரும்பி இருந்தாங்க. ஆனால் ஜமல் யுத்தத்தை விட ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஜமல் யுத்தத்தை விட இந்த யுத்தம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அது யுத்தத்துக்கான ஏற்பாடோடு நடக்கல, இது யுத்தத்துக்கான முழு ஏற்பாடோடு என்ன செஞ்சது, இந்த யுத்தம் நடந்தது. சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பில் 1,00,000 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வந்திருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சார்பில் 80,000 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த யுத்த களத்திற்கு வந்திருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். அந்த ஜமல் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் லுஹர் தொடக்கம் மகரிபோட என்ன செஞ்சுட்டு முடிச்சு. இது அப்படி அல்ல, புதன் வியாழன் வெள்ளி சனி என்ன செஞ்சது, தொடர்ச்சியாக பல நாட்கள் இந்த யுத்தம் நடந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதில் புரிஞ்சு கொள்ளணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்பில் அவர் தன் பக்க நியாயத்தை யோசிக்கிறார். அவர் கலீஃபா, சிரியாவை தவிர மற்ற இஸ்லாமிய உலகம் எல்லாமே அவருக்கு பையத் செஞ்சிச்சு. யாருக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பையத்து செஞ்சாச்சு. அதே நேரத்தில் முஆவியா ஒரு கவர்னர் தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு நீக்கினா அவர் கவர்னர்லேருந்து இறங்கணும். ஆனால் முஆவியா அவங்களோட பார்வை என்ன, நீங்கள் கலீஃபாவாக முடியாது இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும், அல்லது நீங்கள் இப்போ அவசரமாக என்ன செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும். இதான் முஆவியாவோட பார்வை. அன்புள்ள சகோதரர்களே, யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே உள்ள நிறைய செய்திகள் வந்து அபூ மிஹ்னஃப் என்ற ஒரு பொய்யரான ஒரு அறிவிப்பாளர் மூலம் தான் என்ன செஞ்சு நிறைய கிடைத்திருக்கிறது. அதனால் நிறைய விஷயங்களை சொல்லலாம், உருக்கமான மனசுருகிற மாதிரி செய்தியெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே யார வழியாக வந்திருக்குது, இந்த அபூ மிஹ்னஃப் என்ற பொய்யரோட அல்லது வாக்கிதி என்ற ஒரு பொய்யரான ஒரு அறிவிப்பாளர் மூலம் தான் நிறைய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. சுருக்கமாக அதை சொல்வதென்றால், அந்த யுத்த நேரத்தில் யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்குது, கடுமையாக யுத்தம் போய்கொண்டிருக்கிற நேரம். சிரியா வாசிகளை பற்றி ரசூலுல்லாஹ் ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ன செய்வாங்க, வெளிப்படையாக நிற்பார்கள், போராடுவார்கள். இப்போ யுத்தம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிறைய பேர் அதில் என்ன செய்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இந்த கொல்லப்படுகின்ற நேரத்தில் ஒருவர் வந்து ஒரு நபித்தோழர் மிகவும், அதாவது ஒரு தாபீன்கள் ஒருவர் மிகவும் கவலைப்பட்டு ஒரு சத்தம் போடுறாரு. அவர் பார்க்கிறார், நிறைய பேர் கொல்லப்பட்டு கண்டிக்கிறாங்க. கொல்லப்பட்டு ரெண்டு பக்கத்துலையும் கொல்லப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கவலையில் ஒரு சத்தம் இட்டார். எப்படி சத்தம் தெரியுமா, அதாவது அவர் வேதனையெல்லாம் சத்தம் இடுறாரு. எப்படி, அல்லாஹ் அல்லாஹ் ஃபின் நிசா வல் வில்தான் மல்லிர் ரூமி வ மல்லி துருக்கி அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னார்கள். பெண்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள், அதில் கையடிக்க வேண்டாம், முதல் சத்தம். இரண்டாவது சொன்னார், இப்படியே நாம் அழிந்து விட்டால் துருக்குக்கு எதிராகவும் ரோமர்களுக்கு எதிராகவும் யுத்தம் செய்கின்றவர்கள் யார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சத்தமிட்டு செஞ்சார். அவர் திருப்பி சொன்னார், ஹக்குக்காக வேண்டி யுத்தம் செய்ய வந்திருந்தாலும் கூட நிறைய நபித்தோழர்கள் கொல்லப்படுவதை பார்த்து விட்டு அவர் சொன்னார், மன்லி துருக்கி வலிர் ரூம், ரோமர்களுக்கு எதிராகவும் துருக்கியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போறவங்க யார், இப்படியே நாங்கள் மரணித்து விட்டால் என்று என்ன செய்தார், யுத்த காலத்தில் சத்தமிடுகின்ற அளவுக்கு கொலை என்ன செய்து பயங்கரமாக போகுது. ரெண்டு தரப்பிலையும் பயங்கரமான ஒரு போராட்டம் போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதில் பாருங்க, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருந்தார்கள். அம்மார் பின் யாசிர், அம்மாருடைய குடும்பத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்தில் தியாகத்துக்கு முதல் முன்னுதாரணமான குடும்பங்கள் ஒன்று தான் இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பள்ளி மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்களை என்ன செஞ்சாங்க, சுமந்துட்டு வந்தாங்க. லபினா ஒவ்வொரு கற்களை சுமந்துட்டு வராங்க. அம்மார் ரலியல்லாஹு 2 கல்லை என்ன செஞ்சாரு, தூக்கிட்டு வந்தாரு. அதனால தூசியெல்லாம் என்ன செய்யுது, தலையில் அப்படி படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்தார்கள். அம்மாரை பார்த்து அந்த தூசி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தட்டி விட்டார்கள். தட்டி விட்டு சொன்னார், வைஹ அம்மார், அம்மாரே இறக்கப்பட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஒரு என்னது, ஒரு துரதிஷ்டம் நடக்கும், உங்களுக்கு ஒரு துரதிஷ்டம் நடக்கும். தக்துலுக்கல் ஃபிஅத்துல் பாகியா, அத்துமீறிய ஒரு கூட்டம் உங்களை கொலை செய்யும் என்று சொன்னார்கள். அத்துமீறிய ஒரு கூட்டம் உங்களை கொலை செய்யும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூசிகளை தட்டிவிட்டு சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அம்மார் அவளுக்கு நேரத்தோட ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் நினச்சி பாருங்க, மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டுக்கின்றீங்க, மக்காவையே வெற்றி கொள்ளலை, மக்காலிருந்து வெளியேற்றப்பட்டு மதீனால இருந்து பத்ரு நடக்கலை, ஒது நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, இன்னும் முஸ்லீம்கள் விஸ்தீர்ணமாகலை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை ஒரு வழி தவறிய கூட்டம் கொள்ளுமெண்டா அம்மார் இல்லாங்க எப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்காத, காவிர்கள் கொள்ளுமெண்டு தான் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா இல்லையா? இயற்கையாக இந்த இஸ்லாம் இன்னும் வளரலை. ஆனால் எல்லாம் வளர்ந்து எல்லாம் ஆட்சியெல்லாம் வந்து இஸ்லாம் தான் மிக தோங்கி நம்மளே எந்த காவிரும் கை வைக்கலான்ற நிலையில் எப்படி இருக்கும். அம்மார் இல்லாங்க அடிக்கடி சொல்வார்கள், ஒரு வசனம் சொல்வார்கள், எப்படி என்றால், அஊது பில்லாஹி மினல் ஃபிதன், ஃபித்னாக்கள் இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாக, சோதனைகள் இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாக. சிஃபின் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். இந்த யுத்தம் இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம், தக்வாவை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம். யாரும் எந்த வெற்றியை வைத்தும் பெருமைப்பட்டு கொள்ளவில்லை. இதுதான் மற்ற எல்லா யுத்தங்களுக்கும் இந்த யுத்தத்துக்குள்ள வேறுபாடு. அதில் பாருங்க, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபுல் காதியா என்று சொல்கின்ற ஒருவர், அபுல் காதியா என்று சொல்லுகின்ற ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேரம் வாரார் அம்மாருக்கிட்ட வந்து ஒரு அம்பை எய்து அம்மாரை என்ன செய்கிறாரு, வெட்டி விடுகிறார். அம்மார் ரதியல்லாஹு கொலை செய்து விடுகிறார்கள் அந்த யுத்த காலத்தில். அபுல் காதியாண்டவர் கொலை செய்த பின்னால் அம்ர் இப்னுல் ஆஸ் இடத்திலே போகிறார். இப்போ முஆவியா ரதியல்லாஹு பக்கத்தில் தான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. முஆவியா பக்கத்தில் சிறந்த நபித்தோழர்கள் ஒருவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியல்லாஹு, ஈஜிப்டுடைய கவர்னராக இருந்தார் பிற்காலத்தில். நேர போறாரு, நான் அம்மாரை கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள். பஷ் அபிஷிர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அம்ர் அபிஷிர் பின்னார், நரகத்தை கொண்டு உனக்கு நான் நன்மாராயம் கூறுகிறேன், சுபசோபனம் கூறுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், அம்மாரை கொலை செய்து அவருடைய உயிரை நீக்குகின்றவர் நரகத்திலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், யாருடைய கட்சியில் இருக்கிறார்? அம்ர் இப்னுல் ஆஸ் கொண்டவருடைய கட்சியில் இருக்கிறார். கொல்லப்பட வேண்டும் தான் போராடினார். அப்போ அவர் திருப்பி சொல்றாரு, நீங்களும் தான் என்ன செஞ்சீங்க, அம்மாருக்கு எதிராக யுத்தம் செஞ்சீங்க, நான் மட்டும் எப்படி நரகம் போக வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், அம்மாரோடு யுத்தம் செய்து அவரை கொல்லுகின்றவர் நரகத்திலே. நான் கொல்லலை, அது தெரியும். அம்ர் இப்னுல் ஆஸ் அவர் கிட்ட நெருங்க கூட இல்லை. அந்த இடத்துல என்னது யுத்தம் நடந்த வழியே நபித்தோழர்கள் எப்படி எல்லாம் தவிர்த்து போனார்கள் இருக்கு. அல்லாஹு ஆலம், ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த யுத்தத்தில். ஒன்றில் முனாஃபிக்கீன்களாக இருக்க வேண்டும், அல்லது இஜ்திஹாத் செய்து இதை சரிகண்ட தாபீன்களாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த நபித்தோழர் இந்த நபித்தோழரை வெட்டினார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், அம்மாரை கொலை செய்கின்றவரும் அவருடைய உயிரை போக்குகின்றவரும் நரகத்திலே என்று நபியர்களும் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். முஸ்னத் அஹ்மதில் 17776 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி யுத்தம் வந்து அகோரமாக போய்கொண்டிருக்கிற, அம்மார் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கடைசியில் பார்க்குறாங்க, அலி ரதியல்லாஹு அவருடைய பக்கம் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது. அடுத்த இன்னும் கொஞ்சம் போனால் அலி ரதியல்லாஹு அவருடைய கை மேலோங்கும். அதனால் அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னால், குர்ஆன்கள் உயர்த்தப்படுகின்றன. முஆவியா ரதியல்லாஹு பக்கத்தில் இருந்து அம்புகளில் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, உயர்த்தினார்கள். இது அலி ரதியல்லாஹு பக்கத்துலையும் நடக்கலை. முஆவியாவுடைய பக்கத்தில் அம்புகளில் குர்ஆன் உயர்த்தப்பட்டன. ஒன்றில் அது முஆவியாவுடைய சார்பில் நடந்திருக்கலாம், அல்லது இதை அவதானித்தவர்கள் என்ன செய்திருக்கலாம். இது யார் இந்த குர்ஆனின் பக்கம் வருவீர்கள், யார் இந்த குர்ஆனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி குர்ஆனை உயர்த்த ஆரம்பித்தார்கள். யுத்தகலம் அலி ரலியல்லாஹு சார்பாக மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியில் 4844 இலக்கம், எந்த அளவு ஒரு மனிதர் சத்தம் போடுறாரு, அலம் தர இலல்லதீன யுதுஊன இலா கிதாபில்லாஹி, குர்ஆன் வசனம் ஒன்று வருது, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் பக்கம் அழைக்கப்பட்டு அதன் பக்கம் வராதிருக்கின்ற மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற வசனத்தை என்ன செய்றாங்க, அங்கனிக்கு ஓதுகிறார்கள்.
ஓதின உடனே அலி ரலியல்லாஹு அந்த குர்ஆன் கொண்டு போகப்படுகிறது, இந்த விஷயம் கொண்டு போகப்படுகிறது. அலி ரலியல்லாஹு சொன்ன அன என்று சொன்னார்கள், நான் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள ரெடி என்னாங்க, நான் குர்ஆனின் பக்கம் வர ரெடி என்று சொன்னாங்க. நான் ஹக்கில் இருக்கிறேன், குர்ஆன் நான் ஹக்கில் இருக்கிறேன்னு சொன்னால் குர்ஆன் என் பக்கம் தான் நிற்கும், நான் குர்ஆன் பக்கம் தான் நிற்பேன், நான் போக ரெடியானாங்க. பக்கத்தில் நிறைய பேர் வந்தாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களுக்காக போராட்ட நிறைய பேர், நிறுத்த வேண்டாம், இது ஒரு சதி, நீங்கள் நிறுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அலி சொன்னார், குர்ஆனுக்கு அழைக்கப்பட்டால் நான் நிறுத்த வேண்டாம், குர்ஆனுக்கு அழைக்கப்பட்டால் நான் நிறுத்துவேன்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, வெற்றி பெருமையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த இடத்துக்கு வருவானா வெற்றி கட்டத்தில் அலி ரலியல்லாஹு கன்ஃபார்மா விளங்குது, வெற்றி அலி ரலியல்லாஹு பக்கம், முஆவியா பக்கம் வெற்றி பெற முடியாது. ஏன் இஸ்லாமிய அணியே அலி ரலியல்லாஹு பக்கத்தில் நிற்குது. அப்ப நிச்சயமாக முஆவியார் தோற்பார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. வெற்றிக்கு வருகிற நேரத்தில் இந்த குர்ஆன் என்ன செய்தார்கள், சிலர் தூக்கி பிடித்தார்கள். இதுல மிக உறுதியா நின்றாங்க ஹவாரிஜிகள் தான். அலி ரலியல்லாஹு சைட்ல நிறுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம போராடி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று நின்றவங்க அலி ரலியல்லாஹு சார்பாக ஹவாரிஜிகள். நிறைய ஹவாரிஜ் அப்படியே நின்றார்கள், யுத்தம் செய்தாக நம்ம நிற்க கூட. அப்ப ஹவாரிஜ் இல்லை, ஆனால் பிற்காலத்தில் ஹவாரிஜ் ஆயினவங்க அங்கதான் இருந்தாங்க, அப்படி உறுதியாக நின்றார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வேதத்துக்கு அழைக்கப்பட்டது விட்டால் நான் கட்டுப்படுவேன் என்று சொன்னார்கள். கட்டுப்படுவேன் என்று சொன்ன உடனேயே ஒரு குரூப் வெளியே போனாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் நபிகளாருடைய வார்த்தைகளும் தான் தீர்ப்பு சொல்லணுமே ஒழிய இது சரி வராது அப்படி என்று ஒரு குரூப் வெளியே போனாங்க. அவங்க தான் ஹவாரிஜ். அவங்க எப்படி வெளியே போனாங்கன்றதுல ஹவாரிஜ் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட்ல பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த இடத்துல தீர்ப்பு வந்த உடனேயே என்ன தீர்ப்பு, தஹ்கீமுல் ஹக்கமை, அலி ரலியல்லாஹு பக்கத்தால் ஒருவரை தீர்ப்பாக எடுத்தல், முஆவியா பக்கத்தால் ஒருவரை நடுவராக இருத்தல், அவங்க இரண்டுவரும் பேசி ஒரு முடிவுக்கு வருதல், அந்த முடிவை இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல். அதுதான் அந்த நடு நிலைமை, தஹ்கீமுல் ஹக்கமை என்று சொல்வார்கள். இந்த முடிவுக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். யுத்தம் நிறுத்தப்பட்டது. யுத்தம் நிறுத்தப்பட்டு அவரவர்கள் அலி ரலியல்லாஹு கூஃபாவுக்கு போயிட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவுக்கு போயிட்டார்கள். அடுத்த ரமலானில் சந்திப்பது, சஃபர்ல யுத்தம் நடக்குது, கிட்டத்தட்ட பல மாதங்கள் கடந்து என்ன செய்வார்கள், சந்தித்து அந்த முடிவை ஏற்றுக்கொள்வது என்கின்ற அடிப்படையில் போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தை இப்படி நிறுத்துற நிலைமை இருக்குதானே, இதுக்கு நிறைய பேர் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க. நபித்தோழர்களும் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க, தாபீன்களும் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க. முடிவு முடிஞ்சிருக்கணும், இந்த நிலைமைக்கு வருவதை அவர்கள் ஒப்ஜெக்ஷன் பண்ணார்கள். அந்த ஒப்ஜெக்ஷன் பண்ணல மிக முக்கியமானவர்கள் ஹவாரிஜிகள். எப்படி ரெண்டு பேர் தீர்ப்பை மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்வீங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு என்று சொன்னாங்க. ரெண்டு பேர் சொல்றதெல்லாம் தீர்ப்பு அல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில், உண்மையான வார்த்தை நோக்கம் பாத்தில் என்னாங்க. உண்மையான அதாவது வார்த்தை உண்மையான வார்த்தை நோக்கம் பாத்தில் என்று சொன்னாங்க. ஏன் குர்ஆன் பேசுமா, குர்ஆனே தீர்ப்பு சொல்லுன்னு அலி ரலியல்லாஹு கேட்டாங்க. குர்ஆனை வச்சுக்கிட்டு குர்ஆனே தீர்ப்பு சொல்லுன்னு சொன்னாங்க. எப்படி தீர்ப்பு சொல்லணும், குர்ஆன் ரெண்டு பேரை வச்சு தான் என்ன செய்யலாம், குர்ஆன்ட தீர்ப்பு வெளியே வரும் அப்படி சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. திருப்பி சந்திக்கிற முடியாத அளவுக்கான ஒரு பிரிவது, பிரிஞ்சு போய்விட்டார்கள். ரமலானில் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களும் அம்ர் இப்னுல் ஆஸும் மக்களுக்கு மத்தியில் வைத்து சந்தித்து தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி தான் ஹலீஃபா, அவர் மிகவும் நெருக்கமானவர், ரசூலுல்லாஹ்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்ப என்னையும் முஆவியா என்ன சொல்றீங்கன்னு கேட்டார் அம்ர் இப்னுல் ஆஸ். நீங்களும் சிறந்தவங்க தான், அவர்களுக்கு கட்டுப்படுற நாள் வரைக்கும், யாருக்கு, முஆவியா ரலியல்லாஹு கட்டுப்படுற நாள் வரைக்கும் நீங்கள் சிறந்தவர், அப்படி இல்லையா அவர் விரும்பினா உங்களை உதவி கெடுப்பார், இல்லைன்னா இல்லை என்ற மாதிரி ஒரு தீர்ப்பை அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பொய்யான செய்தியை கட்டி விட்டுக்கிறாங்க. என்ன கட்டி விட்டுக்கிறான்னு சொன்னால், தௌமத்து ஜந்தல் என்ற இடத்துல வச்சு இவங்கெல்லாம் சந்திச்சாங்களாம். அபூ மூஸா அல் அஷ்அரியும் ஒரு வீக்கான ஆளா, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீக்கான ஆள், அம்ர் இப்னுல் ஆஸ் ஒரு கிரிமினலான ஆள். அப்படி என்று சொல்லி அபூ மூஸா அல் அஷ்அரிக்கு கிரிமினல் புத்தி இல்லை, இவர் கிரிமினல் புத்தி உள்ள ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு முடிவு எடுத்தாங்களா. என்ன முடிவு, அபூ மூஸா வீக்கான ஆள் தானே, நான் வீக்கா இல்லைன்னு ஒரு செய்தி பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன், வீக்கான ஆள் தானே, வீக்கான ஆள் சுட்டி அம்ர் இப்னுல் ஆஸுடைய தந்திரம் எங்களுக்கே விளங்கு, சொல்லக்குள்ள தந்திரம் உண்டு, அபூ மூஸா சரிக்கு விளங்கல அப்படின்ற ஒரு செய்தி சொல்வார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்றாரு, நம்ம என்ன செய்வோம், நம்ம ரெண்டு பேரை நான் முஆவியா நீக்கிறேன், நீங்க அபூ மூஸா சரியா நீக்கிறீங்க, நீங்க முதலாவது போய் அறிவிங்க மேடையில், எப்படி நான் அலியை நீக்கிவிட்டேன், முஆவியாவையும் அம்ர் இப்னுல் ஆஸ் நீக்கி விட்டார், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அறிவிங்க, அதுக்கு பின்னால் ஏறி நானும் என்ன செய்கிறேன் அதை அறிவிக்கிறேன். அபூ மூஸா சரி ஏறினாரா, ஏறி என்ன செஞ்சாராம், நானும் அம்ர் இப்னுல் ஆஸும் சேர்ந்து அலியையும் நீக்கி விட்டோம், முஆவியாவை நீக்கி விட்டோம்னு சொன்னாரா. அவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ஏறினாராம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவர்கள் சார்பாக அபூ மூஸா நீக்கிட்டாரு, என் சார்பாக நான் முஆவியாவை நியமிக்கிறேன் அப்படின்னு அம்ர் இப்னுல் ஆஸ் சொன்னார். பார்த்தீங்களா இந்த புத்திய, அப்படி என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிலர்ல, ஒரு சில அறிஞர்கள் எல்லாம் இந்த தவறில் விழுந்தது.
நிறைய அறிஞர்களை செஞ்சுக்கிறாங்க, இந்த செய்தியை சரி கண்டிருக்கிறார்கள். எப்படி சரி கண்டிக்கிறாங்க? இந்த செய்தியுடைய ஆதாரத்தன்மையை பார்க்காம இப்படி ஒரு செய்தி நடந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை அறிவிக்கிறவர் யார் தெரியுமா? அபூ மிஹ்னஃப் என்ற பொய்யர். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த செய்திகள் கூடுதலாக யார் மூலம் அறிவிக்கப்பட்டீங்கன்னு சொன்னேன். அபூ மிஹ்னஃப் என்ற வரலாற்று ஆசிரியர் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த அபூ மிஹ்னஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தாப், பொய்யர். வரலாற்று செய்திகள் ஷியாக்கு சார்பாக நிறைய என்ன செய்வார், சொல்லுவார். அம்ர் இப்னு ஆஸை கிரிமினலாக காட்டுறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, முயற்சி செய்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி பொய்யானது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே நேரத்தில் என்ன அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்பது உண்மை. அதில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லீடர்ஷிப்புக்கு நல்ல தகுதியான ஒரு ஆள். அவருக்கு தெரியாத யார் அங்கே நியமிக்கணும்? யமனிகள் அபூ மூஸா அல்-அஷ்அரி நிர்பந்திச்சு நியமித்தார்கள் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஈமானு யமானியுன்றாங்க. ஈமான் என்றா யமன் நாட்டை சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் யமன் நாட்டு மக்களை பாராட்டி இருக்கிறார்கள். அவங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஐடியா கொடுத்தாங்கன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அன்புள்ள சகோதரர்களை, ஒரு செய்தியை பாருங்கள். இந்த இடத்தில் அதாவது நிறைய பேர் இந்த யுத்தம் நிறுத்த விஷயத்தில், நான் அபூ மூஸா அல்-அஷ்அரி செய்தியை பின்னால் சொல்லுகிறேன். யுத்த நிறுத்த விஷயத்தை என்ன செய்தார்கள்? நிறைய பேர் நபித்தோழர்கள் முரண்பட்டாங்க, நிறுத்தக்கூடாது என்று சொன்னார்கள், சமாதானத்துக்கு வரக்கூடாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் ஸஹல் இப்னு ஹுனைஃப் என்ற நபித்தோழர் ஒரு விஷயம் சொன்னார். ஹுதைபியாவை பொறுத்த வரைக்கும் யுத்தம் செய்வதற்குரிய எல்லா ஆற்றலோடும் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு நினைச்சா காபிர்களோடு யுத்தம் செய்யக்கூடிய எல்லா சக்தியும் எங்களுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியெல்லாம் அந்த யுத்தத்தில் சொன்னார்கள். சட்டப்படி அபூ ஜந்தல் ஓடி வந்தாரே, அந்த நேரத்தில் என்னது, நாங்கள் அவருக்கு சார்பாக எல்லா வகையிலும் சக்தி பெற்றவர்களாக இருந்தோம். நபி அவர்களோடு முரண்படுவது அனுமதி என்றிருந்தால் அந்த ஹுதைபியால யுத்தமே நடந்திருக்கும். ஆனால் நாங்கள் ஏன் செய்யலை தெரியுமா? நபி அவர்கள் இதை விட சிறந்த ஒரு வழியை காட்டினாங்க, சமாதானத்தை. அதனால் இந்த இடத்துல நாங்கள் சமாதானத்தை என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். எங்களுக்கு யுத்தம் செய்ய தகுதி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. சமாதானம் என்ற ஒரு வழிவரமாக இருந்தால் அதை நாம் விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் என்ற நபித்தோழர் சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதிலே அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், முஸ்லிமிலே 6562 இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தம் முடிந்த பின்னால் அபூ மூஸா அல்-அஷ்அரியையும் அதே போல அபூ ஆமிர் என்றவரையும் ஒரு படையில் அனுப்புறாங்க. அபூ ஆமிர் தலைவர். எங்க போகணும்? அவுத்தாஸ் என்ற இடத்துக்கு போய் அந்த அவுத்தாஸ் என்ற இடத்துல யுத்தம் செய்து அவர்களை என்ன செய்யணும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல நோக்கம். அப்படி யுத்தத்துக்கு போற நேரத்தில் யார் தலைவர்? அபூ ஆமிர். அதில் அபூ மூஸா அல்-அஷ்அரி அந்த யுத்த களத்தில் இருக்கிறார். அபூ ஆமிரை ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அம்பால எய்து காலில் குத்தி அவருடைய உயிர் போகின்ற அளவுக்கு ஆக்கி விடுகிறார். அந்த யுத்த களத்தில் யுத்தம் வெற்றி பெறுகிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி கலந்து கொண்டு அந்த யுத்தம் வெற்றி பெறுகிறது, ஓடுறாங்க. ஆனால் அபூ ஆமிர் காயப்படுகிறார். படை தளபதி காயப்பட்டு அம்பால என்ன செய்து கால் பாதம் பாதிக்கப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு வாராங்க. அதாவது அவருடைய பேர் துரைத், அந்த கொண்டவருடைய பேர் துரைத் இப்னு சிம்மா அப்படி என்று சொல்றவர். அபூ மூஸா அல்-அஷ்அரி கிட்ட உங்களை யார் கொண்டாருன்னு சொல்லுங்கன்றாங்க. மன் கத்தலக், உங்களை யார் கொண்டாருன்னு சொல்லுங்கன்றாங்க. அப்போ காட்டுறாரு, இவர் தான் கொண்டாருன்னு சொல்லி காட்டுறாங்க. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை காட்டுறாரு, துரைத் இப்னு சிம்மான். உடனே அபூ மூஸா அல்-அஷ்அரி குதிரை ஏறுறார். நீங்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரியை விளங்கணும் என்பதுக்காக சொல்றேன். குதிரை ஏறி அவரை விரட்டிக்கண்டே போறார் துரைத் இப்னு சிம்மா. அவர் வேகமாக ஓடுறாரு. வேகமாக ஓடுற நேரத்தில் இவர் கேட்கிறாரு திருப்பி, அலா தஸ்தஹி, ஓடுறாயோ உனக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார். அலஸ்த அரபிய, நீ ஒரு அரபி இல்லைன்னு கேட்டார். அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னவங்களுக்கு இந்த வீரம் உருபத் அவங்க அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அரபியன்டா கோழையா இருக்கக்கூடாது. அலஸ்த அரபியன், நீ ஒரு அரபி இல்லையா, ஏன் ஓடுற கோழையா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு. இந்த மாதிரி 2-3 வசனம் சொன்ன உடனே அவருக்கு ரோசம் வந்துச்சு. திரும்புறான். யுத்த கடத்தை அப்படித்தான் என்ன செய்யும், யுத்த ஆரம்பிக்க திரும்புறான். திரும்பின உடனே இவருக்கு அவர் கட்டில சரமாரியாக கடுமையான ஒரு போராட்டம் போகிறது. இவர் என்ன செய்யறாரு, அபூ மூஸா அல்-அஷ்அரி அவரை நல்ல சிறந்த முறையில் போராடி கொன்று விடுகிறார். அபூ மூஸா வெற்றி பெறாரு. அபூ மூஸா வெற்றி பெற்ற பின்னால நேர திருப்பி வரார் அபூ ஆமிர் இடத்தில். அபூ ஆமிரத்தை சொல்றாரு, உங்களோட எதிரியை நான் கொன்று விட்டேன், உங்கள் எதிரியை நான் கொன்று விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் சொல்றாரு, இன்தலிக் இலா ரசூலில்லாஹி இப்னு அஹி, என் சகோதர மகனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போங்க, ஃபஅக்ரிஹு மின்னி ஸலாம், மௌதா போறார் இவர், அவரிடத்தில் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். வகுல்லஹு யகூலு லக அபூ ஆமிர் இஸ்தக்பிர்லி, அபூ ஆமிரான நான் எனக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்றான். அப்போ அபூ மூஸா அல்-அஷ்அரி இவருடைய கையிலே அவர் மரணிக்கிறார். அபூ ஆமிர் மரணித்தோடு அவர் அடக்கிட்டு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சங் கயிறால் கட்டப்பட்ட ஒரு
விரிப்பில் படுத்து கண்டிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே பார்க்குறாங்க அந்த தோளில் அந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்து அப்படி அந்த வரிகள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அபு ஆமீர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், அல்லாஹ்விடத்திலே அவருக்காக பாவ மன்னிப்பு தேட சொன்னார், அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். உதுவோட தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. எப்பயும் வளமையாக ரசூல் சும்மா துவா கேட்பாங்க, உது எடுக்க தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. உது எடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்ம ரஃபஅ யதைஹி, கை ரெண்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கினார்கள். தூக்கி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி உபைதின் அபி ஆமிர், உங்களது அல்லாஹ் உனது அடியான் சின்ன அடியானான அபு ஆமிருக்கு பாவத்தை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு கையை உயர்த்தின நேரத்தில் நபி அவர்களுடைய அதாவது இந்த தோல் புஜங்களை எல்லாம் நான் என்ன செஞ்சேன், எல்லா பகுதியும் பார்க்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கையை மிகவும் உயர்த்தினார்கள். அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் அபு ஆமிருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக பலமுறை கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமா ஃபௌக கஸீரின் மின் ஹல்கிக், மறுமை நாளில் உனது படைப்புகளில் நிறைய பேரை விட அபு ஆமிரை உயர்த்தி வைப்பாயாக. இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேரை விட அபு ஆமிருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார். இதை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் துஆ கேளுங்க நான் சொன்னேன், எனக்காக வேண்டியும் பிரார்த்தியுங்கள் என்று சொன்னேன் என்று அபு மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு கைஸுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தம்பஹு வ அத்கில்ஹு யௌமல் கியாமத்தி முத்கலன் கரீமா, நாளை மறுமையில் அவரை கண்ணியமாக சொர்க்கத்திலே நுழைவிப்பாயாக. கண்ணியமான ஒரு நிலையில் என்ன செய்வாயாக, அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக. அது சொல்றாரு அவருடைய மகன், ஒன்று என் தந்தைக்கு, ஒன்று என் அபு ஆமீருக்கு, அப்படி என்று அவருடைய மகன் அபு புர்தா சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபு மூஸா அல்-அஷ்அரியை தலைவராக ரசூலுல்லாஹ் படையில நியமிச்சிருக்கிறாங்க. அபு ஆமீர் செய்தி அனுப்புறதுக்கு அபு மூஸா நியமிக்கிறார். ஒரு 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 பழி தீர்த்து விட்டு தலைவரை கொண்டு விட்டு போகின்ற ஒருவரை படை தீர்க்கின்ற அளவுக்கு வீரம் உள்ளவராக இருக்கிறார் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த சம்பவத்தை மட்டும்தான் தெரியும் நிறைய பேருக்கு, அந்த சம்பவம் மட்டும் தெரியும். நான் அபு மூஸா அல்-அஷ்அரி ஒரு கோழையான செஞ்சாங்க நினைக்கின்ற அளவுக்கு என்ன செய்து விட்டார்கள், ஆகிவிட்டார்கள். ஒரு வீரரான ஒரு தோழர் தான் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.